சீமான் ஒரு 16 வருஷமாக ஒரு கட்சியை நடத்தி மெல்ல மெல்ல தன்னுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரித்து இன்றைக்கி 8% வந்திருக்காரு. விஜய் பொறுத்தவரை கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் நெருங்க போகுது. இன்னும் ஃபுல்லாக 2 வருஷம் முடிஞ்சதுன்னு கூட சொல்ல முடியாது. ஓகே, இன்னும் அவர் ஒரு தேர்தலில் கூட தாவேக்கா களமாடியதில்லை, போட்டி போட்டதில்லை. எதிர்கட்சியாக இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு இப்போதுதான் தோன்றி இருக்கிற புத்தம்புது எதிர்கட்சியான தாவேக்காவை இப்படி கடிச்சு கொதற அளவுக்கு என்ன காரணம், என்ன நியாயம், எதுவுமே இருப்பதா எனக்கு தெரியும். அவர் கட்சி பலவீனமாவது கண் முன்னாலே தெரியுது. அவருடைய செல்வாக்கு என்பது அடுத்த தேர்தலில் 2026 பெரிய அடி வாங்கும் அப்படின்றது அவர் உணர்ந்துட்டார். அதன் விளைவாகத்தான் அவருக்கு விஜய் மேலே கடுமையான ஆத்திரம்னு கூட சொல்ல முடியாது. அதாவது குரோதம், கத்தியை குத்தா குத்திருவார் போல இருக்கு. எம்ஜிஆர் தன்னை எதிர்த்த கருணாநிதியே யாசகம் பண்ண வச்சாரு. அப்படிப்பட்ட கட்சி இன்னைக்கு அப்படின்னு எதுக்கு பேசுறாரு? அந்த கட்சியில் இருக்கிறவங்களை வென்று எடுக்கிறதுக்காக பேசுகிறாரு. நீங்கள் என்ன பேசுகிறீங்க? சீமான் அணில்ன்றீங்க, தற்கூரின்றீங்க. ஏன்னா எல்லாம் இவர் கட்சியில் இருக்கிறவங்கலாம் அறிஞர்கள், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தவங்க. அது நம்ம பேசினா அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ இதெல்லாம் அரசியல் அநாகரிகத்தின் அடையாளம் சீமான். ஓகே, அரசியல் அசிங்கத்தின் சின்னம் சீமான். இதுக்கு மேலே நம்ம அவரை பற்றி நானே பேச விரும்பலைன்னா விஜய் பேசுவாராங்க. விஜய் கண்டிப்பாக இவர் இன்னும் பேசினாலும் பதில் சொல்ல மாட்டார். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ சீமானுக்கும் விஜய்க்கும் என்னதான் பிரச்சனை? சீமான் தொடர்ந்து விஜயை நிறைய மேடைகளை அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்காரு, ஒருமையில பேசுறாரு, ஏதோ பைத்தியக்கார பயில அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காரு. என்ன பிரச்சனை சார் இவங்க 2 பேருக்குள்ள? அது சீமான் தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த நியாயமும் இல்லை. சீமான் ஒரு 16 வருஷமாக ஒரு கட்சியை நடத்தி மெல்ல மெல்ல தன்னுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரித்து இன்றைக்கி 8% வந்திருக்காரு. ஓகே, அது ஒரு நல்ல வளர்ச்சி தான். அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியாக அந்த கட்சியை மாற்றியிருக்கார். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் விஜய் பொறுத்தவரை கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் நெருங்க போகுது. இன்னும் ஃபுல்லாக 2 வருஷம் முடிஞ்சதுன்னு கூட சொல்ல முடியாது. ஓகே, இன்னும் அவர் ஒரு தேர்தலில் கூட தாவேக்கா களமாடியதில்லை, போட்டி போட்டதில்லை என்பதால் ஆட்சி அதிகாரத்தை அவங்க சுவைத்ததே இல்லை, இருந்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது எதிர்கட்சியாக இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு இப்போதுதான் தோன்றி இருக்கிற புத்தம்புது எதிர்கட்சியான தாவேக்காவை இப்படி கடிச்சு கொதற அளவுக்கு என்ன காரணம், என்ன நியாயம், எதுவுமே இருப்பதா எனக்கு தெரியல. அப்போது ஒரு அப்ஜெக்டிவ் ரீசன்ஸ் இல்லை, அதாவது புறக்காரணங்கள் எதுவும் இல்லை. சப்ஜெக்டிவ் ரீசன்ஸ் இருக்கலாம், அகக்காரணங்கள் இருக்கலாம். அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, அதாவது ஒரு அரசியல் விமர்சகர் என்ற முறையில் சினிமாவில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற விஜய் அரசியலுக்கு தனக்கு அதிகாரத்தை பெற்று தருவார் என்று இவர் நம்பி இருக்கலாம். ஓகே, அவர் தானே முழுமையாக அரசியலில் இறங்கி அவரே முதலமைச்சர் ஆவார் அப்படின்லாம் இவர் நினச்சிருக்க மாட்டார். அதனால தான் தம்பி வா தம்பி வா தம்பி வா தம்பி வானார். அப்புறம் தம்பி வந்த பிறகும் கூட்டணி என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்பேன். நான் சீனியருங்க, நான் 15 வருஷமாக தம்பி தாங்க முடிவு எடுக்கணும், ஆனால் நானும் தம்பியும் சேர்ந்தால் கலக்குவோங்க அப்படின்லாம் பாசிட்டிவாக சொன்னார். எப்போ அவர் அவருடைய விமர்சனத்தை ரொம்ப கொடூரமாக வச்சார்னா, அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணின் திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணின் கண்கள்னார். அவர் என் கண்கள்னு கூட சொல்ல, என் கட்சியினுடைய கொள்கைன்னு கூட சொல்ல, தமிழ்நாட்டு மண்ணின் 2 கண்களாக
தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் நான் பார்க்குறேன்னு சொன்னார். அது வந்து தவறாக இருக்கலாம் அவரை பொறுத்த வரைக்கும். யாருக்கு? சீமானுக்கு. யூ கான்ட் ஹெல்ப் இட். நீங்கள் சொல்கிறத நீங்கள் சிந்திக்கிறதையே செய்யணும்னா அவர் உங்கள் கட்சியில் மெம்பராக இருந்திருக்கலாமே. அவர் எதுக்கு உங்களிலிருந்து வேறுபட்டிருக்கிறார் ஏதோ வகையில். உங்கள் கொள்கையிலிருந்து உங்களுடைய நடவடிக்கையிலிருந்து அவர் வேறுபட்டிருப்பதால் தான் தனி கட்சி வைக்கிறார். இல்லைன்னா உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துருக்கலாமே. இது ஒரு புரிஞ்சிக்கணும் சீமான். ஆனால் சீமானுக்கு ஆசை அதிகம்ன்றதால விஜய் வந்து தன்னோடு கூட்டணிக்கோ தன்னை கூட்டணியில் அழைப்பதற்கோ தன்னுடைய ஆலோசனையின்படி கட்சியை நடத்துவதற்கோ தயாராக இல்லைன்ற விஷயம் தெரிஞ்ச ஒன்றும் எந்த அளவுக்கு பேசினார்னா, கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கட்சிகளிடையே அதை பேசலாம், தப்பு கிடையாது. அதாவது பூனை வந்து குட்டியை பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும், பூனை எலியை பிடிக்கிற மாதிரி ரெண்டும் புடி தான். எலியை பிடிக்கிற புடி வேற, குட்டி அந்த பூனை குட்டியை பிடிக்கிறது. இவர் என்ன பண்ணாருன்னா, நீ லாரியில் அடிச்சு சாவ, ஒன்று இங்கே நில்லு அல்லது அந்த பக்கம் நில்லு, நடுவில் நின்றுன்னா ரோட்டில் லாரி அடிச்சு சாவனர். அதுவே அவருடைய ஏமாற்றம், அவருடைய என்ன சொல்கிறது, அவர் கனவுல வந்து மண் அள்ளி போட்டுட்டாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுதான். ரெண்டாவது, இப்போ ஆஃப் லேட் என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு தெரியுது இல்லையா, அவர் கட்சி வந்து சிறுக சிறுக சரிந்து கொண்டிருக்கிறது. ஓகே, முக்கியமான தலைவர்கள்லாம் போகிறாங்க வேற வேற கட்சிகளுக்கு. இப்போ அவருடைய கட்சியில் பெருவாரியான ஆட்கள் வந்து இப்போ வேல்முருகன்ற தமிழர் வாழ்வு உரிமை இயக்கம் கடலூர் பேஸ் கம்யூனிட்டி, அதுக்கு நிறைய பேர் போகிறத நான் பார்க்குறேன். படிக்கிறேன், பார்க்குறேன், எல்லாம் நடக்குது. அப்போது பழைய சீமானுடைய அந்த கெட்டப்பு பலவீனமாயிடுச்சு. ஓகே, இப்போ பலவீனமான ஒன்றும் என்ன வருதுன்னா, விஜய் வேற அரசியல் வர்றாரு. ஓகே, விஜயனுடைய அரசியல் என்பது இளைஞர்கள், யுவதிகள், ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறவங்கள ரொம்ப வேகமாக ஆகர்ஷிக்கும். ஓகே, வயசானவங்களையும் எனக்கு என்ன மாதிரி ஆளையே ஆகர்ஷிக்குது. அதனால் யாரையும் ரூல் பண்ணல. ஆனால் ப்ரடாமினன்ட்லி இட் இஸ் ஏ யூத், விமன், இவங்களை வந்து அது ஆகர்ஷிக்குது. இப்போ இவருடைய பேஸும் அதுதான். நாம் தமிழருக்கும் பார்த்தீங்கன்னா பேஸ் என்னன்னா அந்த இளைஞர்கள் கூட்டம் தான். அப்போது ஒரே ஒரு பேஸுக்கு 2 பேர் போட்டபோது, அதுவும் விஜய் வந்து பாப்புலரான செலிபிரிட்டி, இப்போ அவருக்கு வந்து அதிகமான ஈர்ப்பு சக்தி இருக்குது இல்லையா, நேச்சுரலி. ரெண்டாவது, இவருடைய தவறான கொள்கைகள், செயல்பாடுகள் கட்சிக்குள்ள ஜனநாயகம் இல்லை. இப்போ நான் உதாரணத்துக்கு கேட்குறேன், இப்போ சீமான் கட்சி ஆரம்பித்து 16 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் அந்த கட்சிக்கு ஒரு ரெகுலர் ஆஃபீஸ் பேரர்ஸ் இல்லை? தலைவர், துணைத் தலைவர்கள், பொதுச் செயலாளர், உதவி பொதுச் செயலாளர் எல்லா கட்சியிலும் இருக்குது இல்லை? அவர் ஏன் துவக்கத்தில் வச்ச மாதிரி தலைமை ஒருங்கிணைப்பாளர்? ஆனால் எல்லாம் இவர் தான், ஒன் மேன் ஷோ, எனக்கு அப்புறம் யாரும் கிடையாது. அப்போ இதுவே அந்த கட்சியில் ஜனநாயகம் இல்லை. இல்லைன்னா காளியம்மாள் மாதிரி நல்ல பேச்சாளர், நல்ல போராளி, களப்போராளி, அவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க. அப்போ இவர் வந்து ஒரு சர்வாதிகாரி மாதிரி நடத்துகிறார். விடுதலை புலிகளை கூட பிரபாகரன் இந்த மாதிரி நடத்தியிருக்க மாட்டார். அதாவது ஒரு அரசின் போர் இராணுவத்தை எதிர்நோக்கும் போது சில கட்டுப்பாடுகள் தேவையாக இருக்கலாம். அப்போ லீடர் வந்து ஒரு டெமோக்ரேட்டாக இருக்க முடியாது, ஒரு டிக்டேட்டராக தான் இருக்கணும். ஆனால் இது இந்திய ஜனநாயகம். இங்கே வந்து நீங்கள் 16 வருஷமாக நிர்வாகிகளே போடாமல் தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிக்கிட்டு ஒன் மேன் ஷோ நடத்திட்டு இருக்கீங்க. அப்போ எவன் இருப்பான்? நேற்று வந்த விஜய் வந்து 120 மாவட்ட செயலாளர் போட்டு தலைமை நிர்வாகிகள், இந்த அணி அந்த அணி எல்லாம் போட்டாச்சு. அப்போ அவருக்கு வந்துங்க அவர் கட்சி பலவீனமாவது கண் முன்னாலே தெரியுது. அவருடைய செல்வாக்கு என்பது அடுத்த தேர்தலில் 2026 பெரிய அடி வாங்கும் அப்படின்றத அவர் உணர்ந்துட்டார். அதன் விளைவாகத்தான் அவருக்கு வந்து விஜய் மேலே கடுமையான ஆத்திரன்னு கூட சொல்ல முடியாது. அதாவது வந்து குரோதம், கத்தியை குத்திருவார் போல இருக்குது, அந்த அளவுக்கு பேசுகிறாரு. அதில் வந்து திமுக இதை நல்லா புரிஞ்சு எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி அழகாக சீமானை வளைச்சிட்டாங்க. சீமான் ஹஸ் பீன் பர்ச்சேஸ்டுன்னு தான் சொல்லுவான். அந்த வார்த்தை பொதுவெளியில் பேசுகிறது தப்பாக இருந்தால் கூட சீமானுக்கு வந்து பணத்தாசையை காட்டியோ வேறு எதையோ இல்லை வழக்குகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து உதவி பண்ணுவோம்,
ஏற்கனவே அவர் கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, மன்னிப்பு கேட்கணும்னு வர மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு அரசியல் கட்சி தலைவர் நான் வந்து 117 தொகுதி பெண்களுக்கு கொடுத்துட்டேன் 234 50% அப்படின்னு சொல்லி சொல்கிறவர், அவரை பற்றி வரக்கூடிய பாலியல் புகார்கள் 1ஆ 2ஆ? வெளியே வந்தது 1 2 தாங்க. இப்போ அதனால் வந்துங்க அவர் வந்து விஜய் மாதிரி ஆளை வந்து வன்மத்தோடு பேசுவதற்கு உள்நோக்கம் தான் காரணம். அதாவது புறக்காரணங்கள் எதுவும் இல்லை, அரசியல் காரணங்கள், அகக்காரணங்கள். குமைச்சல், இவன் நமக்கு யூஸ் ஆவான்னு நினைச்சா நம்மளை காலி பண்ணிடுவான் போல இருக்க. இப்போ அவருக்கு விஜய் கூடுற கூட்டங்கள் ஓகே எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா, யாரெல்லாம் திட்டினாரோ, ரஜினிகாந்தை திட்டியிருக்காரு, அஜித்தை திட்டியிருக்காரு. இன்னைக்கு ஐயா ரஜினிகாந்த் தம்பி அஜித்குமார் வந்தா கூட கூட்டம் இதை விட அதிகமா வரும்லாம் ஐயா விஜயகாந்த் வேற சொல்லியிருக்காரு. அதாவதுங்க சீமான் வந்து அவருக்கு வந்து ரொம்ப புத்தி பேதலிச்சிட்டா மாதிரி தான் இருக்குது. ஓகே, அவர் ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறாரு. விஜயினுடைய அசுர வளர்ச்சி அவர் கட்சியை காலி பண்ணிடும். அவர் கட்சி நடத்துறது தமிழர்கள் நலனுக்காகவோ தமிழர்கள் உரிமைகளுக்காகவோ இல்லை. அவர் நல்லா வந்து வியாபாரம் பண்ணுறார். இந்த நேம் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் டூயிங் எ பிரிஸ்க் பிஸ்னஸ். இந்த எலெக்ஷன்ஸ்லாம் அனுபவங்கள் பல பேர் பகிர்ந்துருக்காங்க. ஓகே, அதனால் அதுக்கு ஆபத்து வந்துடுது. இப்போ ஒரு கடை நடந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு கடை போட்டு குவாலிட்டியாகவும் இருக்குது, விலையும் கம்மியாக இருக்குது. ஸோ கஸ்டமர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கம் போயிடுவாங்கல்ல. இப்போ அந்த ஆளை அந்த கடையை எரிச்சிடலாமான்னு கூட இது பண்ணுவான், போலீஸில் போய் புகார் பண்ணுவான், கட்சிக்காரங்களை பிடிச்சிட்டு அந்த கடையை மூடுறதுக்கு ஏதாவது வழி உண்டான்னு காம்படிஷனில் இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அது மாதிரி மனநிலையில் தான் சீமான் பண்ணிகிட்ருக்காரு. அவர் அம்பலப்பட்டு போயிட்டாருங்க. இப்போ முதலமைச்சரை சந்தித்து வந்ததுக்கப்புறம் அவருடைய நடவடிக்கைகள் ரொம்பவும் அது இதுன்னா அருவருக்கத்தக்க அளவு இருக்குது. ஒரு எதிர்கட்சியை போயிட்டு நீங்கள் இந்த அளவுக்கு, ஒரு சக கட்சி தானே அது, எதிர்கட்சிகள் அப்படின்னா எல்லாரும் ஒரு ஆளுங்கட்சி எதிர்ப்பதில் ஒன்றாகணும்ல. அப்போ நீங்கள் வந்து ஒரு எதிர்கட்சி, அதுவும் புதுசாக வந்த ஒரு கட்சியை வந்து இப்படி போட்டு பேயடி நாயடி அடிக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு உள்நோக்கம் இருக்கிறது. அது வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, அவர் கட்சியில் இருக்கிறவங்களே இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, இப்போ என்னன்னா அந்த சுற்றுப்பயணத்தில் விஜய் வந்து திமுக பற்றி தான் சார் பேசியிருந்தார், எங்கேயுமே வந்து சீமான் பற்றி பேசியிருக்கோம். ஆனால் சீமானை பற்றி ஏங்க பேசணும்? சீமான் என்ன ஆட்சியில் இருந்தாரா, இல்லை அதிகாரத்துக்கு வர வாய்ப்பு இருக்குதா? இன்னும் 50 வருஷம் ஆனால் கூட சீமான் கட்சி அசம்பிளியில் நுழையுமான்னு எனக்கு தெரியாது. அதனால் வந்து விஜய் வந்து மேன் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் மேன் ஆஃப் ஆக்ஷன். அவர் தெளிவாக சொல்கிறாரு, ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிற பாஜக, தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிற திமுக, இந்த 2 தான் அவர் அட்டாக் பண்ணார். அதில் கூட பாருங்கள், வேற யாரை பற்றியும் பேச மாட்டார். அவர் பேசுகிறதெல்லாம் முக ஸ்டாலின், பிரதமர் மோடி, மோடிஜி, ஸ்டாலின் அங்கிள். அது ஒரு பெரிய விவாதம் ஓடிச்சு. ஸ்டாலினை இதுக்கு முன்னால் அவர் எவ்வளோ முறை தனிப்பட்ட முறையில் சந்திச்சிருக்காரு. அப்போல்லாம் அவர் அங்கிள்னு தான் சொல்லியிருக்காரு. அன்னைக்கெல்லாம் அது தப்பாக படலை. இன்னைக்கு அங்கிள்ன்றது ஏதோ அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க தம்பின்னுவாங்க, அப்பான்னுவாங்க, சித்தப்பான்னுவாங்க இல்லையா? இவங்க என்ன வேணா சொல்லிக்குவாங்க, அம்மான்னுவாங்க. சில கட்சியில் அண்ணின்லாம் சொல்கிறாங்க, சின்னம்மான்லாம் சொல்லுவாங்க. சின்னம்மா, பெரியம்மா, பெரியப்பா. ஏன் சீமானே பல மேலே அவர் எங்கள் சித்தப்பான்றாரு, பெரியப்பான்றாரு. இப்போ தமிழ்நாட்டில் உறவு முறை சொல்லி அரசியல் ரீதியாக பேசுறது ஒன்றும் தப்பே இல்லை. பட் இப்போ தான் வந்து அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்ற மாதிரி விஜய் என்ன பேசினாலும் அது வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஆக்கி அவரை வந்து விமர்சனம் பண்ணுற நிலைக்கு தமிழ்நாட்டில் திமுகவும் வந்தாச்சு, சீமானும் வந்திருக்காங்க. சீமான் வந்து விஜய் வந்து விமர்சிக்கலாம் சார், ஏன்னா அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியோட தலைவர். இந்த காரணத்துக்காகவே வந்து விமர்சனம் வந்து பண்ணலாம். ஆனால் அவரோட தொண்டர்கள் இருக்காங்களே சார், அவங்க வந்து என்ன பண்ணாங்க? அணில்னு சொல்லி சொல்றதா இருக்கட்டும், பைத்தியகார பயலன்னு சொல்லி சொல்றது, ஏதோ கொள்கை இல்லாத கூட்டம் சொல்லிட்டு தற்குறிகள் வந்து சொல்றது, இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்துட்டு இவர் பேசுறது வந்து எப்படி இருக்கும்? உன்னை யார் ஃபர்ஸ்ட் அரசியல் கூப்பிட்டா? உன்னுடைய வாட்ச்மேன் கூட உன்னை வந்து கூப்பிடல அப்படின்ற மாதிரியும் வந்து அதெல்லாம் அவருடைய மனப்பக்குவம் இல்லாதது, மெச்சூரிட்டி இல்லாமல் அவர் வந்து என்ன சொல்றது, பக்குவம் இல்லாத அரசியல்வாதிங்க.
அதுதான் அவங்க ஓட்டு உங்களுக்கு தேவையா இல்லையா? அணிலா இருக்கிறான் இல்லை மயிலா இருக்கிறான், ஒரு மக்கள் தானே அவன், ஒரு ஒரு ஓட்டர் தானே அவன். ஒரு அரசியல் தலைவர்னா எதிராளி கிட்ட இருக்கக்கூட ஆட்கள் கூட தன்னை சப்போர்ட் பண்ண வைக்கணும், அப்படிதானே பண்ணோம். இப்போ விஜய் பேசுறாருல்ல, எம்ஜிஆர் மாதிரி ஆளுமை நடத்தி அந்த கட்சி இன்னைக்கு பாருங்க அடிமையாகி போச்சு. எம்ஜிஆர் தன்னை எதிர்த்த கருணாநிதியே யாசகம் பண்ண வச்சாரு. அப்படிப்பட்ட கட்சி இன்னைக்கு அப்படின்னு எதுக்கு பேசுறாரு? அந்த கட்சியில இருக்கிறவங்களை வென்று எடுக்கிறதுக்காக பேசுறாரு. நீங்க என்ன பேசுறீங்க சீமான்? அணில்ன்றீங்க, தற்கூரின்றீங்க. ஏன்னா எல்லாம் இவர் கட்சியில் இருக்கிறவங்கலாம் அறிஞர்கள், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தவங்க. அது நம்ம பேசினா அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ இதெல்லாம் அரசியல் அநாகரிகத்தின் அடையாளம் சீமான், அரசியல் அசிங்கத்தின் சின்னம் சீமான். இதுக்கு மேலே நம்ம அவரை பற்றி நானே பேச விரும்பலைன்னா விஜய் பேசுவாராங்க. விஜய் கண்டிப்பாக இவர் இன்னா பேசினாலும் பதில் சொல்ல மாட்டார். இல்லை சார், இப்போ எம்ஜிஆர் வந்து 1.5 மணி நேரம் வந்து பேசுவார், எந்த ஒரு பேப்பரும் இல்லாமல். எந்த 1.5 மணி நேரம் எங்கே பேசினார் எம்ஜிஆர்? இவர் சொல்ல காட்ட முடியுமா? இப்போ எம்ஜிஆர் சிறந்த பேச்சாளர் இல்லை, காமராஜ் சிறந்த பேச்சாளர் இல்லை, புரியுதுங்களா? வைகோ சிறந்த பேச்சாளர், கருணாநிதி சிறந்த பேச்சாளர், சீமான் சிறந்த பேச்சாளர். ஆனால் பேச்சாற்றல் என்பதுக்கும் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கும் ஆட்சியை நிர்வாகத்தை மக்களுக்காக நடத்துவதற்கும் சம்மந்தமே இல்லை. அதான் சொல்கிறேன் சார், மனசுல இருந்து பேசுகிறவன் வந்து தலைமை, மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுகிறவங்களாம் தலைமை இல்லை. இவருக்கு தெரியாது. மோடி பேசுறாரு இல்லையா, 2 பக்கமும் டெலிபிராம்ப்டர் ஓடிட்டு இருக்கோம். அது சமயத்தில் பவர் ஃபெயிலியரில் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பார்க்கணும். அப்போ டிவி லைவ் ஓடிட்டு இருக்கோம். இந்த திருவிழாவில் காணாமல் போன குழந்தை தவிக்குமா, அந்த மாதிரி மோடி தவிப்பார். மோடி என்ன பெரிய பேச்சாற்றலா? எல்லாமே அதை பார்த்து இந்த இதில் டிவியில் நியூஸ் ரீடர் படிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் படிக்கிறாங்க. அதில் என்னங்க தப்பு? இதை ஆபாசமாக பேசுகிறாங்களா? அதாவது மேலே போக போக தே ஷுட் பி மெஷர்ட் இன் லாங்குவேஜ். தப்பாக பேசிடக்கூடாது. அவங்க வந்து வார்த்தைகளை கவனமாக கையாளணும். ஓகே. அண்டை நாட்டை பற்றி பேச வேண்டியிருக்கும், சில மாநில முதலமைச்சர்களை பற்றி பேச வேண்டியிருக்கும். அப்போ ப்ரிப்பேர்டு ஸ்பீச்சு அதை ரெஃபர் பண்ணிக்குவாங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகே. அதில் என்ன தப்பு? இவருக்கு என்ன இப்போ ஆட்சி நடத்துறதுக்கு என்ன மனப்பாடம் இல்லாமல் அப்படியே நெஞ்சிலேருந்து பேசினா சரி? அப்படின்னா இவருக்கு முன்னாலேயே வைகோ தான் முதலமைச்சராக மக்கள் தேர்ந்தெடுத்துருக்கணும். அண்ணாதுரை வந்து பேச்சாற்றலுக்காகத்தான் தேர்ந்தெடுத்தாங்களா? 49 கட்சி ஆரம்பித்தவரை 67 வரைக்கும் பேச்சாற்றலை பார்த்து தான் தேர்ந்தெடுத்தாங்களா? எம்ஜிஆர்லாம் பேச்சார், அவருக்கு ஒரு கவர்ச்சி இருந்ததுங்க. ஓகே. அந்த கவர்ச்சி மக்களை ஈர்த்து காந்தம் போல இழுத்தது. அந்த காந்தம் போல இழுக்குதுன்னு சொல்லுங்க. விஜய் கிட்ட இன்னைக்கு இருக்கு அது மக்கள் செல்வாக்கு வந்து அதிகமா இருக்கு. அந்த முகத்தை அண்ணாவே சொல்லுவாராங்க எம்ஜிஆர், இந்த போராட்டம் அது இதெல்லாம் நீ வேணாம், நீ போயிடுப்பா, ஷூட்டிங் நடத்திக்க, ஆனா இந்த தேர்தல் நேரத்தில் வந்து மூஞ்ச காமிச்சிட்டு போயிடு. ஓகே. அது போல இன்னைக்கு விஜய் வந்து 234 தொகுதியில் முகத்தை காமிச்சா போதுங்க, அவர் பேச வேணாம், கையாட்டினா போதும். அதுதான் சார் சீமானும் வந்து சொல்றாரு. இவெல்லாம் வந்து ஏதோ அந்த சினிமா ஸ்டார் வந்திருக்காரு, அதனால அந்த மக்கள் கூட்டம் வந்து கூடுது. விஜய் வந்து இன்னமும் அப்படிதான் பாக்குறாங்க. சரி, அப்ப நீங்க சந்தோஷப்படுங்க. மக்கள் கூட்டம் ஓட்டு போடாது, சினிமா ஸ்டார்ன்னு தான் பாக்குதுன்னா, ஆஸ் ஏ பொலிட்டிக்கல் லீடர் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அவருக்கு ஓட்டு கிடைக்காது, பார்த்துட்டு போயிடுவாங்கன்னா யூ ஷுட் பி ஹாப்பி. ஆனால் உண்மையில் இவங்க எல்லாருக்கும் தெரியும், விஜய்க்கு வந்து மக்கள் ஆதரவு பெருகிட்டே இருக்குது. எம்ஜிஆருக்கு இணையாக சொல்ல முடியும். இப்போ திருச்சி நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு இணையான மக்கள் செல்வாக்கு. எம்ஜிஆர் அந்த காலத்தில் கிங்கு, இன்னைக்கு விஜய் வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்காக இருக்காரு. இப்போ இந்த ஒரு உண்மையை புரிஞ்சதால தான் இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க. தவிர ரைட், நான் கேட்குறேன், வந்த கூட்டம் ஓட்டு போடாதுன்றாங்க திமுக காரங்க, ரைட், நல்லது தானே உங்களுக்கு? அதான் இதை விட அஜித்துக்கு வந்து அதிக கூட்டம் வந்து வரட்டும், நயன்தாராக்கு அதிக வரட்டும். இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்ற நான், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? விஜய்க்கு செல்வாக்கே இல்லை, அவருக்கு ஓட்டே வராது, அவர் 5% கூட வாங்க மாட்டார். சந்தோஷப்படுங்க. அவரை எதிர்க்கிறவங்கெல்லாம் ஏன் பயப்படுறீங்க? இவங்கெல்லாம் பயப்படுறாங்க, அச்சப்படுறாங்க. அதனால தான் முதல்வர்லேருந்து இறங்கிட்டாங்க. 13 மந்திரி பேசியிருக்காங்க திருச்சி நிகழ்ச்சிக்கு அப்புறம். இது வரைக்கும் அவரை பேசவே இல்லை. வெளியே வானார் சேகர் பாபு.
துரைமுருகன் இவரை முன்னுக்கு வர சொல்லுங்கள், ஸ்டேஜிலேருந்து வர சொல்லுங்கன்னுவாங்க. இன்றைக்கி சொல்ல சொல்லுங்களா, ஜனங்க கிட்ட வந்துட்டார், இன்றைக்கி கோர்ட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்துங்க சீமான் வந்து உள்நோக்கத்தோடு ஒரு இம்மெச்சூர்டு பொலிட்டீஷியனாக இல்லை சார். இப்போ சீமான் பேசுனா ஓகே சார். இப்போ அவங்க கட்சியில் இருக்க ஆட்கள் இருக்காங்களே சார், இப்போ சாட்டை துறைமுகனாக இருக்கட்டும், கடை கோடி அந்த தொண்டர்கள் இருக்காங்களே சார், இப்போ அவங்க எல்லாமே வந்து ரோபோஸ் தானேங்க, எல்லாருமே ரோபோஸ் தானே. சீமான் வந்து மரத்தை கட்டி பிடிச்சின்னு முத்தம் கொடுக்குறாரு, மரங்களின் மாநாடுன்றாரு, நிலங்களின் மாநாடுன்றாரு. அங்கே போய் விஜய் தான் பேசிகிட்டு இருக்காரு. ஏங்க ஒரு சுற்றுச்சூழல் முக்கியமானது தான். ஓகே, புரியுதுங்களா? அப்போ அதை பற்றி பேசும்போது அது சம்மந்தமான விவகாரங்கள் பேசுங்க. புரியுது சார். மாடுகளின் மாநாடு நடத்தினார் இல்லையா? அப்போ விஜயை பற்றி பேசுறது, அரசியல் பேசுறதெல்லாம் நீங்கள் செய்கிற விஷயங்களை வந்து ஒன்றும் இல்லாத ஆக்குது. ஓகே சார். நீங்கள் பேசுறது ரொம்ப அதுக்கு ஒரு இது சொல்லலான்னு நினைக்கிறேன். பருந்து எவ்வளோ உயரத்தில் பறந்தாலும் எவ்வளோ உயரத்தில் அதனுடைய பார்வை என்பது பாதாள சாக்கடையிலே நெளியும் அந்த புழுக்கள் மேலே தான் இருக்கும். ஓகே, புரியுதா? இப்போ சீமான் பருந்து அவர் பார்வையெல்லாம் மேலே இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க, பாதாள சாக்கடையில் நெளியும் புழுக்கள் மேலே தான் அவர் பார்வை இருக்குது. அதனால் நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு, நல்ல விஷயங்கள்லாம். ஆனால் அவர் நோக்கம் என்ன? பொறுத்திருந்து பாப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம் முடிஞ்சது. ஓகே, நன்றி சார்.